இந்த மன அழுத்தம் என்று கேட்டார். அவன் ஒரு காரியம் சொன்னான். ஐயா, யாருமே செய்ய முடியாத ஒரு தவறை செய்துவிட்டேன். என்ன தவறு தெரியுமா? என்னுடைய தங்கை மதுரையில் இந்த கல்லூரியிலே அவள் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது தவறான ஒரு வாலிபனோடு தொடர்பு கொண்டு அவள் கருவுற்று விட்டாள். இது யாருக்கும் தெரியாது, வெளியே யாருக்கும் தெரியாது. என்னுடைய குடும்பம் நல்ல ஒரு குடும்பம், என்னுடைய குடும்பம் அழகான ஒரு குடும்பம். இந்த செய்தி வெளியே சென்றது என்றால் எங்கள் குடும்பத்தின் கௌரவம் போய்விடும் என்று நினைத்து 10 மாதங்கள் என் தங்கையை நாங்கள் கவனித்து வந்தோம். தனி அறையில் வீட்டில் வைத்து கவனித்து வந்தோம். அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. மருத்துவமனையில் அவளை கொண்டு விட்டோம். அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். இரவு நேரம் அவள் உறங்கிக் கொண்டிருந்தாள். அவள் அருகாமையிலே அந்த குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது. நான் பார்த்தேன். அவளுடைய அறைக்குள் சென்றேன். அந்த அறையில் ஒருவரும் இல்லை. அந்த வராண்டாவில் யாரும் இல்லை. யோசித்தேன், ஒரு முடிவெடுத்தேன். தவறாக பெற்றெடுத்த இந்த குழந்தையை நமக்கு தேவையில்லை என்று என் தங்கை உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே ஓடி வந்தேன். மருத்துவமனையின் அருகிலே ஒரு பெரிய சாக்கடை ஓடிக்கொண்டு இருந்தது. அதற்குள்ளே போட்டுவிட்டேன். இதுதான் நான் செய்த தவறு. அந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் சிலுவையை பார்க்கும் பொழுது, சிலுவையை நான் காணும் பொழுது, சிலுவையை நான் நோக்கும் பொழுது என் உள்ளத்தில் மன அழுத்தம் வருகிறது. மன அழுத்தத்தின் விளைவாக மயங்கி விழுந்து விடுகிறேன். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரன் தான் செய்த குற்றங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்கிறார். என் நோய்களை குணமாக்கினீர். மனவேதனையிலே, மன துன்பத்திலே, மனதின் வருத்தத்திலே நான் நோய் பிடித்தவன் போல் இருந்தேன். கர்த்தர் என்னை குணமாக்கினார். இன்றைக்கு எத்தனை பேர் தாங்கள் அறிந்து செய்தும் அறியாமல் செய்த தவறுகளையும், அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை அவர்கள் மறைத்து வைத்து மனநோய் பிடித்தவர்கள் போல் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய மனநோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். என்ன செய்கிறார்? சத்தமாக தான் சொல்லுங்களேன். உன் நோய்களை குணமாக்குகிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஒருவேளை பண்டிகைக்கு வந்தோன்னே எல்லாரும் நீங்கள் முகமகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. ப்ரெஷர் குக்கர் பார்த்துருக்கீங்களா? யார் வீட்டிலெல்லாம் ப்ரெஷர் குக்கர் இருக்குது? எல்லார் வீட்லேயும் ப்ரெஷர் குக்கர் இருக்குது. என்ன செய்வீங்க? தண்ணி ஊற்றுவீங்க, பருப்பை போடுவீங்க, அரிசியை போடுவீங்க, காய்கறியை போடுவீங்க, நல்லா மூடிடுவீங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க? ஸ்டவ்வில் வைப்பீங்க. வச்சு விட்டு என்ன செய்வீங்க? லேசத்தி அங்கே ஸ்டவ் ஆன் பண்ணுவீங்க. தீரி எரிகின்ற பொழுது அந்த ப்ரெஷர் குக்கருக்குள்ள என்ன நடக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமாமா? ஒன்றும் தெரியாது. முடிஞ்ச பிறகு என்ன தெரியும்? நல்லா சாப்பாடு தெரியும். ஆனால் அந்த ப்ரெஷர் குக்கருக்குள்ள இருக்கிற அந்த காய்கறிகள், பருப்புகள், அரிசி அங்கே போராடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய உள்ளங்கள் ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருக்குதுங்க. ஒரு மன தத்துவ நிபுணர் சொல்லுகிறார், மனிதர்களில் 99% இன்றைக்கு குக்கராகவே அலைகிறான். என்ன அலைகிறான்? என்ன குக்கர்? இங்கே யாராவது ப்ரெஷர் குக்கராக இருக்கிறீங்களா? மன்னித்தவர் குணமாக்குகிறார். மன்னித்தவர் குணமாக்குகிறார். என் ஆத்துமாவை, என் மனமை கர்த்தரை ஒருபோதும் மறவாதே. மன்னித்திருக்கிறார். இரண்டாவது குணமாயிருக்கிறார். அடுத்து மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு போதும். உன் பிராணனை அழிவுக்கு மீட்டிருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். முதல்ல என்ன சொன்னாய்? மன்னித்திருக்கிறார். இரண்டாவது குணமாக்கியிருக்கிறார். மூன்றாவது பாதுகாக்கிறார். ஆபத்துக்கள் எப்பொழுது வரலாம்? எதிர்பார்த்த நேரங்களில் வரலாம், எதிர்பாராத வேளைகளில் வரலாம். பல நேரங்களிலே, பல சமயங்களிலே விபத்துக்கள் வரலாம்.
விபத்துக்கள் வரலாம். பாதுகாக்கின்ற ஆண்டவர். நீ சொல்லுவீங்க சில நேரங்களில், ஒரு நிமிஷம் தான்யா, ஒரு நொடிதான், கடவுள் மட்டும் எங்களை பாதுகாக்கலைன்னா எங்களுடைய நிலை வித்தியாசமா போயிருக்கும். கர்த்தர் பாதுகாத்தார், ஆபத்தில் பாதுகாத்தார். ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு பாளையங்கோட்டையில் அந்த முருகங்குறிச்சி பகுதியில் ஒரு சிக்னல் இருக்குது. அந்த சிக்னலை தாண்டி நானும் எங்கள் சபை ஊழியரும் போய்கொண்டிருந்தோம். ஒரு 2 வீலரில் ஒருவன் வேகமாக ஒரு முடுக்கில் இருந்து வந்தவன் நேரே வந்து எங்கள் மேலே விட்டுட்டான். நானும் கீழே விழுந்துட்டேன், உபதேசியாரும் விழுந்துட்டாரு. வாகனம் தனியாக கிடக்குது, வாகனம் தனியாக கிடக்குது. கூட்டம் கூடிவிட்டது. ஒருத்தரும் எங்களை தூக்கவில்லை, ஒருவரும் தூக்கவில்லை. எல்லாரும் சுற்றி சுற்றி பார்க்குறோம். இன்னைக்கு எல்லாருமே ஆபத்து வரும்பொழுது உதவி செய்வதற்கு தயங்கி விடுகிறோம். செல்போனை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்களே, செல்போனை வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்து, அதுதான் உதவி. எது உதவியாக இருக்கணும்? கீழே விழுந்தவனை தூக்கி விடுறது தான் உதவியாக இருக்கணும். செல்போனை சுற்றி சுற்றி எடுத்து அனுப்புவது உதவி அல்ல. எல்லாரும் சுற்றி வராங்க, பார்க்குறாங்க. உபதேசரங்க கிடக்காரு, வண்டி அங்கே கிடக்கு, நான் அந்த பக்கம் கிடக்கிறேன். நாளைக்கு கேசட் போடல, பேண்ட் ஷர்ட்னு நிறைய பேருக்கு தெரியல. உபதேசார் சற்று அவர் எழுந்து விட்டார். எனக்கு எழுந்த முடியாமடியே முகம் குப்பதை கிடக்கிறேன். கடைசியில் ஒரு தம்ப் கொடுத்தேன், இயேசுவே உதவி செய்யும். எழுந்திட்டேன். எழுந்தனோட எல்லாரும் வந்தாங்க. சார் உங்கள் கையை கொஞ்சம் நேல ஆட்டுங்க, கையை ஆட்டுங்க, நல்லா ஆட்டுங்க. அடுத்து வந்தான் ஒருத்தன், ஐயா காலை நல்லா கொஞ்சம் உதறி விடுங்க, காலை உதறி விடுங்க. அன்புக்குரியவர்களே, ஆபத்துக்கள் வருவது, ஆபத்துக்கள் வருவது எதிர்பாராத நேரங்களில் வரும் பொழுது நம்மளை பாதுகாத்தது யாரு? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? யாரு? கர்த்தர். ஒரு பிள்ளையை தகப்பன் தோள் மேல் வைத்து சுமப்பது போல நாம் கடந்து வந்த எல்லா வழிகளிலும் கர்த்தர் நம்மை சுமந்து வந்தார். ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். போதும், அவர் தேற்றுவார். கர்த்தர் தேற்றுவார், அவர் பாதுகாப்பார். தாவீதுக்கு என்ன பிரச்சனை? அவனுடைய பிள்ளைகள், அவருடைய மகன் அவரை அழிப்பதற்கு வந்தார். சவுல் அரசன் அவரை அழிப்பதற்கு வந்தார். எந்த தீமையும் அவரை அணுகவில்லை, கர்த்தர் பாதுகாத்தார். ஆகவே என் ஆத்துமாவே கர்த்தரை, சத்தமாக சொல்லுங்க, என் ஆத்துமாவே மன்னித்திருக்கிறார், குணமாக்கியிருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். 4வதாக நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது பாருங்கள், மிகவும் அழகாக. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்ன செய்திருக்கிறார்? முடிசூட்டியிருக்கிறார், கனப்படுத்தியிருக்கிறார். வெட்கப்பட்ட இடங்களிலே கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். தாழ்த்தப்பட்ட இடங்களிலே நம்ம தலையை நிமிர்த்தி இருக்கிறார். இவங்க குடும்பம் தானே இனி தலைக்காது, இவங்க குடும்பம் தானே இனி முன்னேறாது, இவங்க குடும்பம் தானே இனி பிழைக்காது. எத்தனை அபாண்டமான சொற்களை சொன்னார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை முடிசூட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபையினால் முடிசூட்டி இருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை அத்தனை பெரியது. நம்மை முடிசூட்டி கனப்படுத்தி இருக்கிறார். தலை குனிந்து போன இடங்களிலே தலையை நிமிரச் செய்திருக்கிறார். வெட்கப்பட்ட இடத்திலே வெட்கத்தை நீக்கி பிறர் நம்மை புகழும்படிக்கு நம்மை ஆண்டவர் உயர்த்தியிருக்கிறார். சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகின்ற ஆண்டவர் நம் வாழ்வை உயர்த்தியிருக்கிறார். அற்பமாய் இருந்த அந்த தாவீதை அவர் உயர்த்தி முடிசூட்டி அரசனாக மாற்றினார். நம்முடைய வாழ்வையும் ஆண்டவர் நம் குடும்பத்தையும் முடிசூட்டி அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். என் மனமே கர்த்தரை ஒருபோதும் மறவாதே. என் மனமே கர்த்தரை ஒருபோதும் மறவாதே. அவர் மன்னித்தார், குணமாக்கினார்,
பாதுகாத்தார், முடிசூட்டினார். கடைசியாக நன்மையினால் வாயை திருப்தியாக்கி இருக்கிறார். சாட்டிஸ்பாக்சன், நிறைவு. இல்லை என்கின்ற வேலை வந்த பொழுது உண்டு என்று நம்முடைய வாழ்வை உயர்த்தியவர். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் ஒருபோதும் குறைவிடாது. நாகும் புத்தகத்திலே அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சிங்கம் தன் குட்டிகளுக்கும் பெண் சிங்கங்களுக்கும் வேண்டியதை அது பிடித்து தன்னுடைய தாவரங்களிலே இறைச்சினால் நிரப்பிற்று. சிங்கம் தன் தாவரங்களிலே இறைச்சிகளினால் நிரப்பிற்று. அந்த சிங்க குட்டிகளுக்கு கூட உணவில்லாட்டாலும் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒருபோதும் ஒரு நன்மையும் குறைவிடாது. கொடுங்கள், உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், ஒரு குறைவும் இருக்காது. ஏழை விதவை கடைசி உணவுக்காக காத்திருந்தால் தீர்க்கன் கேட்டான், அப்பமும் தண்ணீரும் கொண்டு வா, கொஞ்சமாவு கொஞ்சம் எண்ணெய் கொடுத்தால் அவருடைய கடைசி உணவு அங்கே ஊழியனுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது பஞ்சம் தீர்வரைக்கும் அவருடைய பானையில் எண்ணெய் என்ன செய்யவில்லை, குறையவில்லை, மாவும் குறையவில்லை. பஞ்சம் தீர்வரைக்கும் உணவு கொடுக்கப்பட்டது. 2 காசு செப்பு காசு. ஏழை விதவை அவள் தனக்கு இருந்த வருவாய் 2 காசை தான் அவள் அங்கே உண்டியலிலே போட்டாள். இயேசு அதை பார்த்து சொன்னார், எல்லாரும் தங்கள் ஜீவனத்துக்கு கைத்தவையில் இருந்து போட்டார்கள். இவ்வளவு தன்னுடைய வாழ்க்கைக்காக இருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள். கடைசி காசை போட்டுவிட்டாள். அவள் கடைசி உணவை கொடுத்தால் இவள் கடைசி காசையும் போட்டுட்டாள். அடுத்து சிலுவையில் இயேசு நமக்காக மரித்த பொழுது அங்கே நின்ற போர்ச்சேவகன் ஈட்டியை எடுத்துக்கொண்டு போய் அவருடைய விழாவிலே குத்தினான். இரத்தமும் ஜலமும் வெளியே வந்தது. கடைசி சொட்டு இரத்தத்தை கிறிஸ்து இந்த மணமக்களின் மீட்புக்காக கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, நாம் கொடுப்போம், ஆண்டவர் நிறைவை தருவார், திருப்தியாக நடத்துவார், ஒன்றும் குறைவுபடாது. அவர் எல்லாவற்றிலும் நம்மை நிறைவாக வைத்திருக்கிறார். இல்லை என்கின்ற வேலை வந்த பொழுது உண்டு என்று ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர். இந்த பண்டிகையில் நீ எல்லாரும் அழகா நீங்க பேக்கில் உங்களுடைய பொருட்களை எல்லாம் கொண்டு வைத்திருக்கிறீங்க. எப்படி கொடுப்போம் என்பதல்ல, கர்த்தருக்கு நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதல்ல, எப்படி கொடுக்கிறோம் என்பதை கடவுள் விரும்புகிறார், கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் மனமே கர்த்தரை ஒருபோதும் மறவாதே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை வளர்வாலிபரே உங்களை அல்லவோ உண்மை வேதம் காக்கும் உயர் வீரரேன பக்தர் ஓதுகிறார். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாலி. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாலிபரே உங்களை அல்லவோ உண்மை வேதம் காக்கும் உயர் வீரரேன பக்தர் ஓதுகிறார். எங்கும் புகழ் இயேசு ராஜ. மன்னித்தார், குணமாக்கினார், பாதுகாத்தார், முடிசூட்டினார், திருப்தியாக்கினார். அந்த ஆண்டவருக்கு என் மனமே ஒருபோதும் நன்றி சொல்ல மறவாதே. ஒரு ஸ்டான்ஸ் போடுமா, நன்றி சொல்லாமல் முடியாது. தொடங்கலாமா? ரைட், ஒரே ஒரு நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது.
எங்கள் காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். நீ தந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை உமக்கென்று கொடுக்க போகிறோம். எங்களையும் காணிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளும். பண்டிகையின் நிறைவான ஆசீர்வாதம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. அனைத்து குருமாருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கிறேன். ஆண்டோடைய இறை வார்த்தையை கேட்டு நாம் அந்த வார்த்தையின் அடிப்படையிலே அவர் செய்த நன்மைகளை சொல்லுங்க, அவர் செய்த நன்மைகளை மறவாதே என்று சொல்லி நம்மை திருப்தியாக்குகிற தேவனுக்கு என்ன செய்வோம்? நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிப்போம். யாவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே உள்ளதான 26ஆம் பக்கத்திலே உள்ள பாடல்களை வரிசையாக நிச்சயமும் பாடுவோம். முதலாவது சொன்னது பை காணிக்கை நிச்சயம் சேகரிக்கப்படும். முதலாவது பை காணிக்கை சேகரிக்கப்படும். பை காணிக்கை படைத்தவர்கள் அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து தோத்திர காணிக்கை முன்பதாக வந்து படைக்க கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய பாடசாலை ஆசிரியர்கள், சபை ஊழியர்கள் உங்களுக்கு நடுவில் நின்று நினைச்சுவார்கள், வழிகாட்டுவார்கள். எனவே நீங்கள் வரிசையாக 2 குருவானவர்கள் நிற்பார்கள். 2 குருவானோடும் வந்து நீங்கள் படைத்து நிச்சயங்கள் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். பாடல் ஆராதனை முறைமை பக்கத்தில் 26ஆம் பக்கத்திலே பாடல் 1 தோத்திர பண்டிகை ஆசரிப்போமே தூயகம் உயரிய பக்தியால் நாமே என்ற பாடலை யாவரும் எழுந்து நின்று நிச்சயமும் பாடுவோம்.
வசன